நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இந்த கையில சில பேருக்கு பைக்ல போறவங்கள ரொம்ப டார்க்கா இருக்கும். அப்படி ஒரு பிக்மெண்டேஷன் போட்டோ சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். அந்த போட்டோ சென்சிட்டிவிட்டி உள்ளவங்க எல்லாருமே இதை செஞ்சுக்கலாம். கேஓலின்ல நீங்க வெள்ளரிக்காய் ஜூஸ் ஆட் பண்ணலாம், அலோவேரா ஆட் பண்ணலாம், பப்பாளி ஆட் பண்ணலாம், ஆப்பிள் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து கேஓலின் பேஸில் மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஸ்கின், அதனால அதுக்கு போடக்கூடியது கண்டிப்பாக உடம்புக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 டைம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதை வந்து நம்ம அக்குள் பகுதிக்கு யூஸ் பண்ணலாம், தொடைகளுக்கு நடுவில் இருக்கிற டார்க்னஸ், அதே மாதிரி இந்த கைக்கு யூஸ் பண்ணலாம். ஹலோ சேஸ்வாக் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பவுடர் ஃபார்ம்ல ஒரு மினி ஃபேஷியல் அதுதாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் நீங்க உங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, டக்குன்னு எங்கேயாவது ரெடி ஆகி போறீங்க அப்படின்னா குயிக்கா ஒரு ஃபேஷியல் வீட்லயே பண்ணிக்கலாம், ஒரு பவுடர் ஃபார்ம்ல அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கூட வேற யாரும் இல்லை, வசுந்தரா மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு தோணுது? உங்களோட ஐடியா தான் இது இல்ல? ஐ மீன் பவுடர் கிளென்சர் அப்படின்றது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கலாம். அதுவும் இந்த கொரியன் பவுடர் கிளென்சர்ஸ் அதெல்லாம், அண்ட் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்றது தான். நம்ம ஹெர்ப்ஸ்லயே இதெல்லாம் இருக்கு, அதனாலதான் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஷுவர். அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பா மேம். ஸோ முதல்ல வந்து ஓட்ஸோடைய பவுடர். ஸோ ஓட்ஸ் பவுடர் ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு வந்து ஒரு அப்ரேசிவ் எஃபெக்டை கொடுக்கும், கூடவே வந்து நரிஷும் பண்ணும். அதாவது ஊட்டசத்தையும் கொடுக்கும், வேண்டாத இறந்த செல்களையும் எடுக்கும். ஸோ அதாவது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரியும் ஓட்ஸ் ஒர்க் ஆகும், ஒரு மாய்ஸ்சரைசிங் பேக் மாதிரியும் இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து அதோடைய தன்மை அது மாதிரி. ஸோ எந்த பிராண்ட் ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும், ஃபைனாவா, நல்ல ஃபைன் பவுடரா. அதுவே கொஞ்சம் ரஃபா தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது ஓட்ஸ், அது வந்து ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து கேயோலின் பவுடர். இது ஒரு விதமான களிமண். ஸோ எப்படி நமக்கு முல்தானி மிட்டி, ஃபுல்லர்ஸ் எர்த், ஃப்ரெஞ்ச் எர்த்னு சொல்கிற மாதிரி இது வந்து கேயோலின், பென்டோனைட், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளே. இது எங்க மேம் வாங்குறது? இது வந்து ஒரு மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட் ஷாப். இது ஒரு மினரல். ஸோ இதை நம்ம சாப்பிட முடியாது. சாப்பிட கூட செய்கிறாங்க சில பேர், பட் சாப்பிட வேண்டாம். கேஓலின் வந்து கயலின் மிக்சர்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த காலத்தில், அதுதான் இந்த கேஓலின். கேஓலின் பவுடர் வந்து நார்மலாக கெமிஸ்ட் ஷாப்லன்னு சொன்னேன், ஈவன் அமேசானில் கூட இது கிடைக்கும். ஸோ வாங்குறவங்க அதில் கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கிராம்ஸ் மேம் நம்ம எடுத்துக்கணும்? ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது ஜஸ்ட் 10 கிராம்ஸ் இருந்தால் போதும். ஓகே. ஆமாம். ஸோ நிறைய நம்ம வாங்கிக்கலாம், ரொம்ப நாள் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, எக்ஸ்பைரின்லாம் எதுவும் கிடையாது. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். மூணாவது வந்து பூந்திக்காயோடைய பவுடர். ஓகே. இதுக்கு நிறைய பேர் இருக்கு, நம்ம எல்லா வீட்டில் செல்ல பேரில் கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி. இதை வந்து புங்கங்காய், பூந்திக்காய், ரீட்டா, இந்த மாதிரி பல விதமான பேர்கள் அதுக்கு இருக்கு. ஆனா நான் பூந்திக்காய்ன்றது வந்துட்டு ஹேர் கேர்ல யூஸ் பண்ணி தான் பார்த்திருக்கேன். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கு உடம்புக்கும் யூஸ் பண்ணலாம். அடிக்கடி பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து நம்ம டெட் ஸ்கின் எல்லாத்தையும் எடுக்கும், அதனால ரொம்ப ஷைன் கொடுக்கும். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜுவல்ஸை வாஷ் பண்ணுவாங்க பூந்திக்காய் பவுடர் வச்சு. ஈவன் புடவையோடைய ஜரிகை எல்லாம் நல்ல ஷைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கானது ஃபேஸ்ல யூஸ் பண்ணலாமா? அது வந்து அதான் வாரத்துல ஒரு நாள் குறைவான அளவு, அதுதான் முக்கியம். அதான் முக்கியம். இதுல இது வந்து அப்ரேசிவா இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்றோம். இதுவும் பூந்திக்காய் பவுடரும் எங்க மேம் வாங்குறது? இது எல்லாம் நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். இது வந்து பூந்திக்காயா கிடைக்கும், பட் இப்பெல்லாம் பவுடரா கிடைக்குது. ஸோ அந்த பவுடரா நீங்க வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. கடைசியா யூஸ் பண்றது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர். ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரொம்ப சூதிங், ரொம்ப காமாக இருக்கும். என்ன இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது கொஞ்சம் காமாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த 4 பவுடர்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, திடீர்னு வந்து ஃபேஸ் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்ற போது இதை யூஸ் பண்ணலாம். ஒரு க்ரீம் ஃபேஸ் பேக் போட்டுடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றதான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஓட்ஸ் உடைய தூள். ஓகே. மிக்சியில் வச்சு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். கேஓலின் பவுடர் இதுவும் 2 ஸ்பூன்.
இது எவ்வளோ ஸ்பூன் எடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. ரொம்ப ஏன்னா அது ஒரு கிளே மாதிரி தான். கிளே மாதிரி டைட்டன் ஆகும், நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். கேயோலின் வந்துட்டு நம்ம வேற ஃபேஸ் பேக்ஸோட கூட யூஸ் பண்ணலாமா மேம்? கேயோலின் பேஸாக வச்சுக்கலாம். கேயோலின்ல நீங்கள் வெள்ளரிக்காய் ஜூஸ் ஆட் பண்ணலாம், அலோவேரா ஆட் பண்ணலாம், பப்பாளி ஆட் பண்ணலாம், ஆப்பிள் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து கேயோலின் பேஸில் மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரூட்டோட எசன்ஸ் ரொம்ப நல்லா உள்ளே இறங்கும். வெறும் ஃப்ரூட்டை மட்டும் போடும்போது அது அப்படியே போயிடும் ஸ்கின்லேருந்து. கேயோலினை ஒரு பேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நம்ம டைரெக்டாக ஒரு ஃப்ரூட் பேக் போடுறதுக்கு பதிலாக அதை கேயோலினில் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டாலே இன்னும் பெட்டராக இருக்கும். சூப்பர். ஸோ இது வந்து இந்த பூந்திக்காயோடைய பவுடர். இதில் சப்போனின் அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் அது உள்ளே இருக்குது. அதனால இது வந்து ரொம்ப நம்ம ஸ்கின் பிஹெச் மாதிரியே இருக்குது. அதனால ரொம்ப ஹார்ஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் யூஸ் பண்ணும்போது கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே. ஸோ அளவெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்க்கணும், யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் 1 டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த 4ம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பவுடர் கிளென்சர் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து சும்மா கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு இதை எடுத்து ஃபேஸில் லைட்டாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணலாம். இன்னொன்று வந்து இதுலேயே ரோஸ் வாட்டர், பால் இதெல்லாம் கலந்து ஒரு பேக் மாதிரி போட்டு அதை லைட்டாக மினி ஃபேஷியல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மினி ஃபேஷியல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கிளென்சிங் பவுடர் கம் ஒரு மினி ஃபேஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். இதனால இருக்கிற பெனிஃபிட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? இது வந்து ரொம்ப ரொம்ப நாள் எதுவுமே செய்யலை நம்ம ஸ்கின்ல. அப்போ வந்து ஸ்கின்ல என்ன இருக்கும், நான் டெட் ஸ்கின்னா அப்படியே ஒட்டி இருக்கும். அதனால டல்லாக தெரியும். நம்ம ஃபேஸே வந்து ஒரு மாதிரி பொலிவிழந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கின்க்கு ரொம்ப நாள் எதுவும் செய்யாதவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இதை டெய்லிலாம் யூஸ் பண்ண வேண்டாம், ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆயிலியாக இருக்கும், வெயிலில் போயிட்டு வருவாங்க, பைக் ஓட்டிகிட்டு வருவாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி இது செய்யறதுக்கு முன்னால் அவங்க வந்து லைட்டாக கொஞ்சம் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம், க்ரீம் வச்சு மசாஜ் பண்ணலாம், இல்லைன்னா வெறும் பால் வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு கூட இதை போடலாம். ஓகே. ஆக்சுவலாக இந்த பவுடர் கிளென்சர் அப்படின்ற ஒரு விஷயமே இந்த கொரியன் ஸ்கின் கேர்ல, ஜப்பான்ல அவங்க ஸ்கின் கேர்ல வந்துட்டு அவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இப்போ ரெடிமேடாக நிறைய கெமிக்கல்ஸோட அது அவைலபிளாகவும் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இது வந்துட்டு அதுக்கு எந்த லெவலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்? இன்ஃபேக்ட் அதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து கெமிக்கலாக இருக்கிறதுனால அது வந்து அதையும் ரெகுலராக நம்ம டெய்லிலாம் யூஸ் பண்ண முடியாது. பட் இட்ஸ் குட், அதுவும் நல்லது தான். பட் அதோட கம்பேர் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்னு பார்த்தா இதில் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்க்கு. ஆனால் அளவு மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் என்ன சில பேர் வந்து ரொம்ப ஈகராக ஏதாவது ஒன்று நல்லா இருந்தால் அதை வந்து தினமும் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய குவான்டிட்டி வேறு. ஆமாம், நிறையா யூஸ் பண்ணுறாங்க, ஓவர் நைட் போட்டு அப்படியே விடுறாங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மக்களே இந்த குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். மேம் சொன்ன அளவுக்கு கம்மியாக, ஃபார் எக்ஸாம்பிள் பூந்திக்காயோட பவுடர்லாம் ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ரோஸ் பெட்டல்ஸ் கூட அப்படிதான். ரோஸ் ரொம்ப நல்லதாச்சே அப்படின்னு சொல்லி நிறைய வச்சு தேய்க்க முடியாது. நம்ம மேலாக உள்ள அந்த ஒரு டெட் லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்கணும். அது போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப சென்சிட்டைஸ் ஆகிடும் ஸ்கின். ஒரு நாள் கூட வெயிலில் நிற்க முடியாது, ஸ்கின் கருக்கும். அதனால எப்போவுமே மேலாக கொஞ்சம் டெட் ஸ்கின் இருக்கணும். அடிக்கடி ஃபேஷியலோ இல்லை அடிக்கடி இந்த மாதிரி பேக்ஸை போடாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் இப்போ வந்துட்டு பவுடர் கிளென்சர் அப்படின்றது வந்துட்டு க்ரீம் கிளென்சர்ஸ் தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். க்ரீம் ஃபேஷியல்ஸ், க்ரீம்ல ஃபேஸ் பேக். ஸோ ஒரு பவுடரை வந்துட்டு கிளென்சராகவும் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணுறது எந்த லெவலுக்கு மேம்? அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி கிளியோபேட்ரா டைம்ஸ்லேருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அம்மா பாட்டிகள்லாம் கூட நிறைய யூஸ் பண்ணி, கடலை மாவு இஸ் அ குட் பவுடர் கிளென்சர் தான் சொல்லலாம். பச்சை பயிர் மாவு இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஓட்ஸ் இப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இதுலேயும் இருந்திருக்கு. பட் இப்போ அது வந்து ரிவைவ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பவுடர் கிளென்சர்ன்றது இட்ஸ் தேர் இன் ஆல் ட்ரெடிஷன்ஸ். பட் இப்போ நம்ம வந்து அதை திருப்பி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த காலத்துல குவீன்ஸ்லேருந்து நம்ம பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ணது பவுடர் கிளென்சர்ஸ் அண்ட் பவுடர் டைப் ஆஃப் ஃபேஸ் பேக்ஸ் அண்ட் ஃபேஷியல்ஸ் அவங்க நிறைய யூஸ் ஏன்னா அப்போ கெமிக்கல்ஸில் இதெல்லாம் வரல. அதனால அவங்க வந்து ஒரு கடலை மாவு, கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் தயிர், அது மாதிரி மிக்ஸ் பண்ணி அது வந்து இன்னும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதையும் நம்ம கொண்டு வரலாம். சூப்பர்.
இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பா மேம். இது வந்துட்டு எவ்வளோ நாள் மேம் வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இந்த பவுடரை? இந்த பவுடர் வந்து அப்படியே வச்சுக்கலாம் நீங்க. ஈவன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆனா கூட ஒண்ணுமே ஆகாது. இது 4 இன்கிரீடியன்ட்டும் மிக்ஸ் பண்ணியே வைக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஓட்ஸும் ஒன்றும் ஆகாது, கேவுலுன்னு ஒன்றும் ஆகாது, இந்த சோப் நட் பவுடரும் ஒன்றும் ஆகாது, அண்ட் ரோஸ் பெட்டல்ஸும் ஒன்றும் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுருக்கோம். வாட்டரோ இல்லைன்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம், தயிர் கூட ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பெரிய டவுட் மேம். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் போடும் போது அது நல்லா ஃபோமிங்காக இருக்கும். நம்மளுக்கு அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபேஸ் வாஷ் ஆன மாதிரி, நல்லா டர்ட்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி பவுடர் கிளென்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த லெவலுக்கு எஃபெக்ட் கொடுக்குமா? அந்த லெவலுக்கு ஃபோமிங் லேதரிங்லாம் ஆகுமா? இந்த சோப் நட் பவுடர் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அது வந்து நல்லா அப்படியே ஷாம்பு மாதிரி லேதர் ஆகும். ஓ. ஸோ அந்த அளவு லேதர் ஆனாலே போதும். பிகாஸ் டூ மச் லேதரே நல்லதில்லை நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. ஓகே. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த சல்ஃபேட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா சல்ஃபேட் நமக்கு நல்ல லேதர் கொடுக்கும். ஸோ அது மாதிரி தான் இது. ஸோ சல்ஃபேட் ஃப்ரீ, ஸோ எல்லா கெமிக்கல்ஸும் ஃப்ரீ. அதனால இப்போ கொஞ்சம் நேரம் ஊறின உடனே இது தொட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் கையில் போட்டு பாருங்களேன். இது வந்து பிக்மெண்டேஷன் கூட குறையும். ஸோ கைக்கெல்லாம் சில பேர் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கையில் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இந்த கையில் சில பேருக்கு பைக்கில் போகிறவங்கள்ட்ட ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்படி ஒரு பிக்மெண்டேஷன், ஃபோட்டோ சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி உள்ளவங்க எல்லாருமே இதை செஞ்சுக்கலாம். இது செய்யும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிக்மெண்ட்ஸ் தங்கி இருக்கிறதெல்லாம் மூவ் ஆகிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி கொஞ்ச நேரம் ஊற இன்னும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஓகே. அந்த ஓட்ஸ் எல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் பண்ணும்போது லைட்டாக அப்படி லைட்டாக மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அக்குள் பகுதிக்கு யூஸ் பண்ணலாம், தொடைகளுக்கு நடுவில் இருக்கிற டார்க்னஸ் அதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த எல்போஸ்லாம் டார்க்கா இருக்கும் இல்லையா, உட்கார்ந்து அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க, இந்த இடம் ரொம்ப கருப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஐ திங்க் இது ஒரு பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணுற ஒரு பேக்கை கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு போட்டு எவ்வளோ மணி நேரம் மேம் ஃபேஸில் வந்து விடணும்? மணி நேரம்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் தான். ஜஸ்ட் மேபி ஒரு 10 minutes மேக்ஸிமம் 15 minutes அவ்வளோதான். ஏன்னா வந்து எல்லாமே ரொம்ப நேரம் விட்டோம்னு சொன்னால் ஸ்கின்னை ட்ரை பண்ணும். அதனால கொஞ்ச நேரத்தில் அது வந்து அதோட வேலை முடிஞ்சிடும், நம்ம எடுத்துடலாம். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் மேம், ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டங்கள்லாம் தான் பாடிக்கு யூஸ் பண்ணலாமா? இப்போ ஒரு பேக்காக இருக்கட்டும், ஒரு கிளென்சராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணலாமா? ஏன்னா இது நம்ம ஃபேஸுக்கு பண்ண ஒரு மினி ஃபேஷியல், ஒரு பவுடர் கிளென்சர் தான், அது பாடிக்கு யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஸ்கின். அதனால அதுக்கு போடக்கூடியது கண்டிப்பாக உடம்புக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 டைம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் பாடி பவுடர் செய்கிறோம்ல, பாடி லைக் நலங்கு மாவு, அதை வந்து முகத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஃபேஷியல் ஸ்கின்னும் பாடியோட ஸ்கின்னும் வித்தியாசப்படும். அதே மாதிரி லேடிஸ் ஸ்கின்னும் ஜென்ஸ் ஸ்கின்னும் ரொம்ப வித்தியாசப்படும். ஸோ அதனால் ஜென்ஸ்க்கு சிலதெல்லாம் நல்லா ஒத்துக்கும், ஆனால் அதே லேடிஸ்க்கு போட்டால் அவங்களுக்கு ரெட் ஆகிடும். அதனால டெலிகேட் ஸ்கின் லேடிஸோட ஸ்கின். அதே மாதிரி முகம் அப்படின்றது ரொம்ப டெலிகேட் ஆனது, அதுக்கு போட வேண்டியதை உடம்புக்கு போடலாம். நான் வந்து இந்த பவுடர் கிளென்சரை வந்துட்டு அழகாக கையில் மட்டும் கொஞ்சம் சாம்பிளாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டு பார்த்தேன். என்னோட வலது கைக்கும் இடது கைக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் ஒரு 2 நிமிஷம் கூட வச்சிருக்க மாட்டேன், ஆனால் அவ்வளோ பிரைட்டாக சாஃப்டாக ரொம்பவே நல்லா தெரியுது டிஃப்ரென்ஸ் பார்க்கவே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் வீட்லேயே இருக்கிற இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. ஸோ தட் அடிக்கடி எங்கேயாவது வெளியில் போகும்போது நீங்கள் ஒரு சின்ன மினி ஃபேஷியல் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். வீட்லேயே செய்கிற மாதிரி ரொம்ப அழகாக எனக்கு வந்துட்டு ஒரு பவுடர் கிளென்சர் கம் ஒரு மினி ஃபேஷியல் பேக் எங்களுக்கு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.